உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொன்னார்கள், கோவைக்கு 5 ஆண்டு காலம் எதையும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். கோவைக்கு சிறப்பு நிதியாக மட்டும் 500 கோடி முன்னாள் முதலமைச்சர் சிறப்பு நிதியாக, அதாவது ரெகுலராக கொடுக்குற திட்டங்கள் மட்டுமல்ல, சிறப்பு நிதியாக 500 கோடி கொடுத்து பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு, சாலைகள் உருவாக்கப்பட்டு, மழைநீர் வடிகாலுக்கு செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, குடிநீர் நீரை பற்றி அவர் சொன்னார். பில்லூர் 3வது திட்டம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 180 MLD புதிதாக கோவைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அதுவும் சொன்னார். சென்னையில் சொன்னார், எங்களுடைய கழக ஆட்சியில், அவருடைய ஆட்சியில் தான் 890 MLD கொடுத்துருக்குறோம்னு சொன்னார். நான் அதை தான் சொன்னேன். 890 MLDயை 1300 MLD ஆக உயர்த்தி தந்தது தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, மழை பொய்த்து போய்விட்டால், குடிநீர் குளங்கள் வறண்டு போய்விட்டால், கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கியது தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். 100 MLD கலைஞர் கொண்டு வந்தார். 110 MLD தளபதி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் வந்து குடிநீர் கோயம்புத்தூர் ஒரே ஒரு விளக்கமா நீங்க சொல்லிட்டீங்க. சென்னையை பத்தி சொன்னார். நீங்கள் அளித்த இந்த விளக்கமே போதுமானது. முடிங்க. குடிநீர் திட்டம் கொண்டு வந்து ரிங் மெயினை கொண்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில தான் ரிங் மெயினை கொண்டு வந்து குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தந்தது. எனவே அவர் நாங்கள் 890 சும்மா, நாங்கள் 400 1300 MLD கொடுத்தது கழக ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியில தான். அவை முன்னவர் அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லணும். உட்காருங்க. சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிற போதுதான் ஒரு மரபாக அவை கடைபிடித்து வருகிறது. அவருடைய பெயரை சொல்லுவது என்பது இதுவரையிலும் யாருடைய பெயரையும் உச்சரிக்க கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டீர் என்று நினைக்கிறேன். மாற்றிக்கொள்ளுங்கள். இல்ல, அவரே சொல்லிட்டார், அம்மையார் என்று சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டார். விட்டுருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் போதானே, உட்கார் சொல்லிட்டாங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீ உட்காருங்க. அவர் பேரவைத் தலைவர்களே, தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று தான் கோயம்புத்தூருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதால சொல்வதுண்டு. அந்த மாநகராட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்தந்த ஆட்சிக்கு வருகிற பொழுது அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த வகையில் தான் மாண்புமிகு நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தான் இந்த அவிநாசி பாலம் என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு டெண்டர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் விடப்பட்டதோடு மட்டுமல்ல, ஏறத்தாழ 10% பணிகளும் அவருடைய ஆட்சியில் தொடக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் தான் தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே சட்டமன்றத்திலே அவர் நெடுஞ்சாலைத்துறையில் அவர் பேசுகிற பொழுது நான் ஒரு விளக்கமே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் தான் தொடக்கி வச்சிங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. உங்களுக்கு ஆட்சியில் தான் டெண்டர் வரப்பட்டது, அதுலேயும் மாற்று கருத்தல்ல. ஆனால் 10% வேலைகள் தான் பணி ஆற்றியிருக்கிறீங்க. இப்போது நாங்கள் 2021-22 நிதியாண்டில் அதற்காக ஏறத்தாழ 90% பணம் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் பணம் ஒதுக்கித்தான் அந்த பணி 10.5 கிலோமீட்டர் அந்த பாலம் அது கட்டப்பட்டது என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு அது குறிப்பில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தென்னகத்தோட விஞ்ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை ஏற்று அப்பொழுது திராவிட மாடல் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜிடி நாயுடு என்கிற பெயரில் அந்த பாலம் பெயர் வைக்கப்பட்டு அவர் திருக்கரத்தால் சேர்க்கப்பட்டது. அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. வேலுமணி பேசுகிற போது பீன் டீம்னா என்னன்னு அவைக்குள் நீக்குகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அவனாசியில் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில் நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடிவுபட்டது. எஞ்சிய பணிகள் தான் அவர்கள் தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்தாட்சி வந்ததா தொடர்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது. அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில், பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில் தான். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்கண்ணே. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு நீங்க. மாண்புமிகு
பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலவர் முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிறார். அதான் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் சொன்னார். 55% பணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கொரோனா வந்த காலம் தான் அந்த பால பணி நின்றுச்சு, முழுமையாக முடிச்சிருப்போம். ஆனால் முழுமையாக நிதி ஒதுக்கி எல்லாம் பண்ணது அதிமுக அரசு. 55% 10% சொல்றாரு, அதில் 50% கொரோனா வந்த காலம் முடிஞ்சு, மீதி அவங்க முடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆசின் பேசும்போது சொன்னார், எந்த கட்சி இல்ல, நீங்க எந்த கட்சி இருந்து ஓடுனீங்க எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க எந்த அதிமுக ஓடினாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்ல, பொதுப்பணித்துறை அமைச்சர் நீ பேசுங்க. போதும், நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க, போதும். இல்ல, விளக்கம் சொல்லிட்டீங்க போதும்.